ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பப்ளிக் ப்ரிப்பரேஷனுக்காக க்ரியேட்டிவ் ஒன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வால்யூம் 1க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வால்யூம் 2 புக் இன்சைட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாருங்கள். புக் இன்சைட் உங்கள் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு, ஆர்டர் மீன்ஸ் என்னென்னா எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ வந்து பேசிக்காக அது 1 வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம், மார்க் பண்ணிக்கோங்க. ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இருக்கும், காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. 1x n ரோ மேட்ரிக்ஸ், m×1 காலம் மேட்ரிக்ஸ். சரிங்களா? பேசிக்காக அந்த ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இருக்குது 1x n ரோ மேட்ரிக்ஸ், m×1 காலம் மேட்ரிக்ஸ். இந்த டைப்ஸ் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதுலேருந்து ஏதாவது ஒன் வேர்ட் கேட்கலாம். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் என்னது, நல் மேட்ரிக்ஸ்னால் என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது. ஸ்கேலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அது டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சரிங்களா? பேஜ் நம்பர் 5 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். பேஜ் நம்பர் 6 இருக்குது. யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது எக்ஸ் ஒய் வேல்யூஸ் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2 மார்க் ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின். ரிசல்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் வேல்யூ 1, அதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் 2 மார்க் கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இதை இக்குவேஷனை ஷோ தட் பண்ணணும், 0 வரணும்னு ஷோ தட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஏபி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி ஆர்டர் கொடுத்துட்டு பிஏ பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸை வந்து எப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சேமாக இருந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆர்டர் என்ன கிடைக்கும்னா, அந்த இதில் உள்ள ரோவும் இதில் உள்ள காலமும் கிடைக்கும், m×p கிடைக்கும். இன்னும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளைவே பண்ண முடியும். பாசிபிள் இல்லையான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 இருக்குது. A டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஏ. ஒரு மேட்ரிக்ஸை டபுள் டைம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ஏ தான் கிடைக்கும். KA டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்ம வெளியே எடுத்துகிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அடிஷனை டிரான்ஸ்போஸ் அப்படியே கொண்டு போனால் போதும். பட் மல்டிப்ளிகேஷனை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, B ஃபஸ்ட்டு வரும், அடுத்து A ஃபஸ்ட்டு வரும். மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஏற்கனவே 2 மார்க் 5 மார்க்கில் பார்த்துருப்பீங்க. பேஜ் நம்பர் 14 இருக்குது. நெக்ஸ்ட் சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக். மேபி இது 5 மார்க்ஸ் நீங்கள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. A = A டிரான்ஸ்போஸ்னா சிமெட்ரிக், A = -A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக். அந்த மைனஸ் நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைஸ் சம்ஸ் இருக்குது, நிறையா இம்பார்ட்டன்ட் சம் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு மேபி அது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்கலாம். டிட்டர்மினன்ட் இந்த ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணுவீங்க, கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் போடணும், மறக்காமல் போட்டிங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த 2 மார்க்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நமக்கு கேட்கல, பட் கேட்டாலும் நம்ம செய்யணும். அது வேறு ஏதோ ஒரு மெத்தட்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேருந்து எண்ட் அப் பண்ணுங்கள். 3 4 1 3 4 5 ரூபா எழுதணும். 0 - 1 2 0 - 1 5 - 2 6 5 - 2 எழுதிட்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் ஆஃப் போட்டு எழுதணும். அவ்வளோதான். இந்த இதுக்கு பேர் தான் சரஸ் ரூல். நீங்கள் நார்மலாக டிட்டர்மினன்ட் படிச்சிருப்பீங்க, பட் இந்த ரூல் என்னது அப்படிங்கிறத ஒரு இந்த 2 மார்க் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிட்டர்மினன்ட் A = டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸ். டிட்டர்மினன்ட் A வேல்யூ 3னா டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்னது தான், 3 தான், ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஒரு ரோவையோ காலமையோ ஏதோ ஒரு ஸ்கேலரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0. A scalar is multiple of another row. A row of a matrix is a scalar multiple of another row. Then it is determinant value is 0. சரிங்களா? Next, all entries of your row or your column are 0. Then the determinant value is also 0. இது 1 word question. உங்கள் பேஜ் நம்பர் 25 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26 டிட்டர்மினன்ட் நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம். டிட்டர்மின் A3 கொடுத்துருவாங்க, டிட்டர்மின் B2 கொடுத்துருவாங்க. அப்போ டிட்டர்மின் ABயோட வேல்யூ என்ன கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதினாலே போதும், 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர், டிட்டர்மின் A/n = டிட்டர்மின் A/n, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி என்ன டெஸ்ட் பண்ணி நம்பர்ஸ் வச்சு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் நம்ம யோசிச்சு செஞ்சிடணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் 5 மார்க் சம்ஸு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் your row or column multiply by any factor then their sum is value is 0. சரிங்களா, 1 word கொஸ்டின். ரிசல்ட்னு வந்தாலே அது 1 word தான், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மேபி அது 1 word கொஸ்டின் வந்தாலும் செஞ்சுருங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் டிட்டர்மினன்ட் ஏ என்ன வரணும், 0 வரணும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் 1 word இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8th லெசன் வெக்டார் டாபிக். வெக்டாரில் உங்களுக்கு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, வெக்டாரில் மேபி உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க, மேக்னிடியூடு கேட்பாங்க. மேக்னிடியூட் என்னென்னா மாடலஸ்ங்கிறது வெக்டாரில் எப்படி கற்பிக்கும் அப்படின்னா √(x² + y² + z²) பேசிக். இதை வந்து நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்பாங்க, கேட்டால் செஞ்சுருங்க. நெக்ஸ்ட் வெக்டார் அடிஷன் இஸ் ஆல்வேஸ் காமுடேட்டிவ். வெக்டாரில் மாற்றி போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். i + j = j + i எல்லாம் ஒன்று தான், காமுடேட்டிவ் ஒர்க் அவுட்டபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 64ல் டைரக்ஷன் கோசைன் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டைரக்ஷன் கோசைன் இஸ் வேல்யூ இஸ் 1 பட் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைன் வேல்யூ இஸ் 2. பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. கொசைனுக்கு தான் 1, சைனுக்கு வந்து 2. ரைட்டா. நெக்ஸ்ட் அது டைரக்ஷன் கொசைனாக இருக்கணும்னா L² + M² + N² வேல்யூ என்னவாக இருக்கணும், ஷுட் பி 1 இருக்கணும். டைரக்ஷன் கொசைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. x/r, y/r, z/r. டைரக்ஷன் ரேஷியோனா ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எதுனா போதும், ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லுவாங்க, அது டைரக்ஷன் கொசைனா டைரக்ஷன் ரேஷியோவான்னு சொல்லிட்டு. சரிங்களா. நெக்ஸ்ட் ஆங்கிள் கேட்கலாம். மேபி ஸ்கேலார் வெக்டர், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்ங்கிறது டாட் ப்ராடக்ட். அப்போ ஃபார்முலா cos θ. இதை யூஸ் பண்ணி மேபி கிரியேட்டிவ் கொஸ்டின் 1 word கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 70ல் இருக்குது பாருங்கள். 2 வெக்டர் பெர்பெண்டிகுலர் இல்லை 90 பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அதோட ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா π/2. இது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சதான். 2 ஆங்கிள் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அதோட டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா π/2. லெஸ் தென் இருந்துச்சுன்னா a.b யோட வேல்யூ பாசிட்டிவ் வரும். கிரேட்டர் தென் π/2 இருந்துச்சுன்னா a.b யோட வேல்யூ நெகட்டிவாக வரும். ரைட்டா. அந்த கிரேட்டர் தானே அப்படிங்கிறத பை இருக்காங்க. பையாக இருந்துச்சு அப்படின்னா -ab வரும். 0வாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் 0 இருந்துச்சுன்னா a.b = ab இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் a.b / (a), b.a / (b). ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது வந்து டினாமினேட்டரில் வரும். மறக்காம ப்ரொஜெக்ஷன் பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 75ல் a × b வெக்டார் ப்ராடக்ட்டில் ஆங்கிள் கேட்குறாங்கன்னா -a - b sin θ. அங்கே cos θ, இங்கே sin θ. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஏரியா ஆஃப் பலோகிராம் ஃபார்முலா -a × b. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா -a × b தான், பட் /2 எக்ஸ்ட்ரா வரும். தென் சேம் வெக்டாரை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 0. சேம் வெக்டாரை டாட் பண்ணிங்கன்னா 1, சேம் வெக்டாரை கிராஸ் பண்ணிங்கன்னா 0. 1 word கொஸ்டின் பேஜ் நம்பர் 76ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ 8th லெசன் உங்களுக்கு அவ்வளோதான் கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறது தான். சில நேரம் சிம்பிளாக கேட்டுருவாங்க. ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு லிமிட் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஆர்கியூ பண்ணுற சம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 9.1ல் வந்து ஆர்கியூ பண்ணுற சம்ஸ் தான் இருக்கும். மாடல்ஸ் வந்து லிமிட் கண்டுபிடிங்க, ரூட்டிங்ஸ்க்கு லிமிட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. மாடல்ஸ் வர சம்ஸை மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டுருவாங்க சில நேரம். 1 word கொஸ்டினாக இருக்கட்டும் சரி, கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கணும் சரி. கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நீங்கள் லிமிட் எடுத்திங்கன்னா அதே கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் மெயினாக இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கெலாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த சம்மு நீங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து பப்ளிக்காக கேட்ட கொஸ்டின். நீங்கள் தான் அந்த √x⁴ எழுதி செய்யணும். நெக்ஸ்ட் இதில் அவ்வளோ உங்களுக்கு க்ரியேட்டிவ் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அது சம்ஸாக இருக்கிறனால நீங்கள் சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. பேஜ் நம்பர் 115ல் இருக்குது. எந்த ரிசல்ட் வந்தால் என்ன ஆன்சர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமா நீங்கள் பார்த்துக்கோங்க. சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் இஸ் trigonometric function is continuous function, reciprocal is continuous function, but 0 மட்டும் இருக்கக்கூடாது கேட்பாங்க. இதெல்லாம் continuous function, இதெல்லாம் continuous function இல்லை அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ 9th கிளாஸ்லேயே உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் 1 word. வால்யூம் 2ல் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இன்சைட் ஒன்று இருக்காது, ஏன்னா எல்லாமே சம்ஸாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் எது கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் கேட்பாங்கன்னா ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோ, எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோ, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, சரிங்களா. ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஷியேட் கேட்பாங்க. ஸோ பேசிக் ஃபார்முலாஸை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, sec x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, சரிங்களா. ஸோ மேபி இதில் வந்து உங்களுக்கு இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் அவ்வளோ தூரம் வராது, ஏன்னா ஃபுல் ப்ராப்ளமேட்டிக் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் புக் இன்சைடில் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒன் வேர்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட் லெசன்லேயும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒன் வேர்ட் கிடைக்காது, ஏன்னா ஃபுல்லாக இன்டகிரேஷன், அதுலேயும் உங்களுக்கு ஃபுல் ஃபார்முலாஸ் தான் இருக்கும், சம்ஸாக தான் இருக்கும். ஸோ பேசிக் இன்டகிரேஷன், எக்ஸ்போர்ட் என்ன எப்படி இன்டகிரேட் பண்ணணும், ரூட் எக்ஸ் எப்படி இன்டகிரேட் பண்ணணும், ரொம்ப பேசிக்காக இன்டகிரேஷன் பற்றி பார்த்துச்சேன். அது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். சம்டைம் 12 கியூப் இன்டகிரேட் பண்ண கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 12 கியூப் வந்து கான்ஸ்டன்ட், இதை இன்டகிரேட் பண்ணுற அப்படின்னா வெறும் dx, அப்போ 12 கியூப் அப்படியே தான் இருக்கும், dx அப்படின்னா எக்ஸ், அப்போ 12 கியூப் எக்ஸ் ப்ளஸ் சி. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக வேறு ஏதாவது கேட்பாங்க, சரிங்களா. அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு சம செஞ்சீங்கன்னா முடிஞ்சது, சிம்பிளாக தான் வரும். கான்ஸ்டன்ட்டாக வந்தாலே இன்டகிரேட் போடும்போது அந்த கான்ஸ்டன்ட்டாக வெளியே போயிடும், அப்போ வெறும் dx மட்டும் தான் இருக்கும், நீங்கள் அதை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. எவ்வளோ தூரம் கேட்டாலும் செய்யணும், பட் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன செய்யணும், கீழே எழுதணும். டிஃப்ரென்ஷியேஷனில் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனாக வரும். அந்த லாஜிக் மட்டும் மறந்துடாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் ப்ராப்ளமேட்டிக் எக்ஸசைஸ் 11.11 11.2 தான் நமக்கு 5 மார்க் எக்ஸசைஸ். ஸோ அதில் ஒரு சம்ஸ் கூட விடாமல் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூட நமக்கு கிரியேட்டிவ் ஒன்ல ரிப்பீட்டாக கேட்குறாங்க, எக்ஸ் e பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெர்னோலி ஃபார்மில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் e பவர் எக்ஸ் காஸ் bx sin bx ஃபார்மில் படிச்சுக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு பேசிக் சம்ஸையும் விட்டுறாதீங்க. ஸோ இது உங்களுக்கு அவ்வளோ தூரம் கிரியேட்டிவ் ஒன்னோட இல்லை உள்ள இன்சைட் புக் பேக் ஒன்னோட நல்லா ப்ரூவ் பண்ணிக்கோங்க. 12th லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராபபிலிட்டி பேசிக் கேட்பாங்க. ஒரு காயினை சிங்கிள் காயினை டாஸ் பண்ணால் n of s எத்தனை 2, டபுள் காயினை டாஸ் பண்ணால் n of s 4, 3 காயின்ஸை டாஸ் பண்ணால் n of s 8, 2 power n ஃபார்முலா அதை வச்சு நீங்கள் n of s கேட்டாங்கன்னா எழுதிருங்க. நெக்ஸ்ட் மியூசிக் இன்க்ளூசிவ்னா என்னென்னா ஏஐ ஏ இன்டர்ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நாட் ஏ வந்தால் இன்க்ளூசிவ், ஈக்குவல் டு எம்டியாக வந்தால் எக்ஸ்க்ளூசிவ். மேபி ஒன் வேர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேசிக் ஃபார்மில் n of a by n of s பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் எம்டி செட் வேல்யூ இஸ் 0, பேஜ் நம்பர் 247 இருக்கு. இது பப்ளிக் லாஸ்ட் டைம் கேட்ட 2 மார்க் கொஸ்டின், 10th சம் 12.1 10th சம் பார்த்துக்கோங்க. வெரி சிம்பிள் ஃபார்முலா சம்ஸ் தான். நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டிஜேஷன் பி பார் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, பேஜ் 48 இருக்கு. தென் ஏ யூனியன் பேசிக் ஃபார்முலா ப்ராபர்ட்டி ஃபார்முலாஸ் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின் இல்லைனா இந்த மாதிரி 1 வேர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 12.16. ஸோ இந்த சம் கண்டிஷன் ப்ராபர்ட்டினா ஃபார்முலா என்ன அப்படிங்கிற மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிஷன் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா கிவனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது வந்து டினாமினேட்டரில் வரும், ரைட்டா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 252ல நோட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார் கிவன் பி ஈக்குவல் டு 1, பேஜ் நம்பர் 252ல இருக்குது. தென் அது இண்டிபெண்ட்டாக இருந்தால் பேஜ் நம்பர் 253ல ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டிஜேஷன் பி எப்படி எழுதிக்கலாம், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி எழுதிக்கலாம், சரியா. நெக்ஸ்ட்டு ஸோ பேசிக்காக தான் கேட்பாங்க, பேசிக் ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்கோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின். 12.4 கம்பல்சரி பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து நமக்கு 5 மார்க். தென் இந்த 5 மார்க் சம்ஸ் இப்போ 12.28 12.29 இந்த ஃபேக்ட்ரி அண்ட் மெஷின் சம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க, எது வேணாலும் கேட்பாங்க. தென் இந்த எக்ஸசைஸோட இந்த கன் ஷாட் சம்மையும் பார்த்துக்கோங்க. 12th சம் எக்ஸசைஸ் 12.3ல 12th சம்மையும் பார்த்துக்கோங்க. ஸோ 1 வேர்ட் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 11th ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் அண்ட்